அவங்க பாருவோட அம்மா வந்ததுக்கப்புறம் பாருவோட கேம் பிளேன்னு ஒன்று இருக்குல்ல, அது கொஞ்சம் மாறும். அவங்க வந்து கொஞ்சம் கூல் டவுன் ஆகிட்டு வேறு மாதிரி விளையாடுவாங்க அப்படின்னு நினச்சி தான் நான் அது பார்த்தது. ஆனால் அந்த பொண்ணு மறுநாள் எழுந்த உடனே அவங்க அம்மாட்ட ரியாட்ட எல்லாத்தையும் போட்டு வாங்கிட்டு, அவங்க அம்மாவுக்கு நிஜமாகவே சில நேரங்களில் அன்கம்ஃபர்டபுளாக இருந்தது. ரியா வந்து எல்லார் முன்னாடியும் பார்வை பற்றி பேசினதாக இருக்கட்டும், சிவரஞ்சனி பேசினதாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் அவங்க கம்ருதீனோட அக்கா வந்து பாருக்கிட்ட பேசுகிறதா இருக்கட்டும், எல்லாத்தையும் அவங்க அம்மா பார்த்துட்டு தான் இருந்தாங்க. அவங்களுக்கு சில அன்கம்ஃபர்டபுளாக தான் ஃபீல் பண்ணாங்க. அப்படிங்கிறப்ப அதை கொஞ்சம் அவன் மாற்றிப்பா அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் அந்த பொண்ணு மறுநாள் காலையிலே எழுந்து ரியா பேசுனதுக்கு ஒரு வார்த்தையை சொல்லி வேறு பேடாக ஒரு வார்த்தையை சொல்லி அவங்க அம்மாக்கிட்டேயே பேசுது, நான் பார்த்துக்கிறேன், வெளியே வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு. நீ என்ன கண்டென்ட் கொடுத்த? அது லவ் கண்டென்ட் இல்லை. அது உனக்கே தெரியாத அளவுக்கு 30 வயசில் அது லவ் கண்டென்ட் இல்லைன்னு புரியாத அளவுக்கு பார்வன்னு முட்டாள் கிடையாது. ஸோ அது தெரிஞ்சு கொடுத்துட்டு அதுக்கான விமர்சனம் வர்றப்ப நான் ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்கிறது வந்து என்ன வகையான மனநிலைமைன்னு எனக்கு தெரியலைங்க. ரொம்ப மோசம் அந்த பொண்ணு.